ஒரு சின்னஞ்சிறு சிறுமியின் மனதில் ஏற்பட்ட தாக்கம்தான் என்ன? தான் வளர்த்த செல்ல கிளியிடம் தன் மனதில் உள்ள ஆசையை பாட்டாலே சொல்லுகின்றார். கேட்டுத்தான் பாருங்களேன் என்று பாடுகின்றார் பாவலர் பொன்னரசு. பேசும் பச்சை கிளியே, என் செல்ல செல்ல பச்சை கிளியே, ஓடி வந்து உள்ளங்கையில் ஏறிக்கோ, நாம் பாடுகின்ற பாட்டை நீயும் கேட்டுக்கோ. இல்லை பேசும் பச்சை கிளியே, ஐந்து வயது முடிந்தவுடன் அரசு பள்ளியில் சேரணும். ஆரம்ப கல்வியினை அறிவோடு படிக்கணும். 5 வயது முடிந்தவுடன் அரசு பள்ளியில் சேரணும். ஆரம்ப கல்வியினை அறிவோடு படிக்கணும். என்னை போல பிள்ளைகளோட பள்ளிக்கூடம் போகணும். என்னை போல பிள்ளைகளோட பள்ளிக்கூடம் போகணும். எங்க ஊர் பிள்ளைகளுக்கு முன்னோடியா வாழணும். ஆயிரமா ஆசை வச்ச மனசுல, ஏன் ஆசையெல்லாம் நம்ம பள்ளி படிப்புல. ஆயிரமா ஆசை வச்ச மனசுல, ஏன் ஆசையெல்லாம் நம்ம பள்ளி படிப்புல. பேசும் பச்சை கிளியே, என் செல்ல செல்ல பச்சை கிளியே, ஓடி வந்து உள்ளங்கையில் ஏறிக்கோ, நாம் பாடுகின்ற பாட்டை நீயும் கேட்டுக்கோ. அன்போடு பிள்ளைகளுடன் ஆடி பாடி மகிழணும். ஐயனின் திருக்குறளை ஆனந்தமா பாடணும். அன்போடு பிள்ளைகளுடன் ஆடி பாடி மகிழணும். ஐயனின் திருக்குறளை ஆனந்தமா பாடணும். அரிச்சுவடி ஆத்திச்சூடி எல்லாமே படிக்கணும். அரிச்சுவடி ஆத்திச்சூடி எல்லாமே படிக்கணும். அவைகளை எழுதி கொண்டே பொழுதெல்லாம் கழிக்கணும். ஆயிரமா ஆசை வச்ச மனசுல, ஆசையெல்லாம் நம்ம பள்ளி படிப்புல. ஆயிரமா ஆசை வச்ச மனசுல, ஆசையெல்லாம் நம்ம பள்ளி படிப்புல. சொல்லை பேசும் பச்சை கிளியே, என் செல்ல செல்ல பச்சை கிளியே, ஓடி வந்து உள்ளங்கையில் ஏறிக்கோ, நாம் பாடுகின்ற பாட்டை நீயும் கேட்டுக்கோ.
படிப்பு எல்லாம் நானும் போய் படிக்கணும். காலமெல்லாம் கல்வி பணியை கனிவுடனே ஆற்றணும். நான் 1000 ஆசை வச்ச மனசுல என் ஆசையெல்லாம் ஆரம்ப பள்ளி படிப்புல. நான் 1000 ஆசை வச்ச மனசுல